ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கம். சிம்ம ராசி ராசியுடைய வைகாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா 14/5/2024 14/6/2020 வரையான வைகாசி மாத பலன்கள். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தோன்னா பல கிரகங்களுடைய பயிற்சியோடு ஆரம்பிக்குது. என்னென்ன பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் வந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார். வைகாசி 11ஆம் தேதி 24/5/2024 பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார். வைகாசி 18ஆம் தேதி 31/5/2024 செவ்வாய் பகவான் மேஷராசி பயிற்சி அளிக்கின்றார். வைகாசி 27ஆம் தேதி 9/6/2024 அன்று புதன் பகவான் மிதுன ராசி பயிற்சி அளிக்கின்றார். வைகாசி 31ஆம் தேதி 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் மிதுன ராசி பயிற்சி அளிக்கிறார். இப்படி அற்புதமான ஒரு பயிற்சியோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் வரையிலான சிம்மராசி அன்பர்களுக்கான பொது பலன் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாகிய சூரிய பகவான் வந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பலமாக இருக்க போகிறாங்க. அதனால் உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு துணையாக இருக்க போகிறாரு, பலமாக இருக்க போகிறார், உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் அமைவது. உங்களுக்கு இந்த வைகாசி 6ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவானும் சாதகமாக இருக்கின்றார். இந்த வைகாசி 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதனும் உங்களுக்கு அலுவலகம் மாறினார். ஒரு கிரகமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உதவி பண்ணக்கூடியல வந்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. அதனால் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகள் ஏற்பட்டாலும் அஷ்டம ராசியில் செவ்வாய் மற்றும் ராகு இருக்கிறாங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் ராகு இருக்காங்க. அதே சமயத்தில் ஜீவன சார்ந்த குருவும் அமர்ந்திருக்காரு. அதனால் கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலையில் தான் உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா சனி பகவான் வந்து 7 இருக்கின்றார். உங்களுக்கு வருமானத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மட்டும் கொடுப்பார். தேவைக்கேற்ற வருமானத்தை கொடுக்கக்கூடிய இருக்கார். உங்களுக்கு சுக்கிரன் வந்து கொஞ்சம் வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய ராசிகளை வந்து கேதுவும் அஷ்டம ராசியில் செவ்வாய் ராகும் சேர்ந்துருக்கிறதால உங்கள் ஜீவன சார்ந்த குருவும் கலச சார்ந்த சனியும் இருப்பது உங்களுக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் கொஞ்சம் ஒரு விஷயத்திலும் ஜாக்கிரதையோடு கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய மனைவியுடைய உடல்நிலை ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க. மாதம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் போயிட்டு ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு வைகாசி 7ஆம் தேதி பார்த்தா ஒரு ராசிக்கு வந்து சுக்கிரனும் வருகின்றார். அதனால் கொஞ்சம் அனுகூலமற்ற நிலை தான் உங்களுக்கு மாறப்போகுது. சிறு காரியத்துக்கு கூட கொஞ்சம் அதிகமாக அலைய வேண்டும். சின்ன விஷயம் போனோன்னு முடிச்சோன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் சின்ன விஷயத்துக்கு பெரிய அலைச்சலுக்கு அப்புறம் அந்த வேலையிலும் முடிவுக்கு நிலை இருக்குது உங்களுக்கு. அதனால் அதே சமயத்தில் முயற்சி பண்ணாலும் முயற்சியில் வந்து சில சமயங்களில் ஏமாற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைப்போது. சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழலும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபனம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சிம்மராசி அன்பர்களுக்கு. பணின்னு பார்த்தா வேலை செய்கிற இடத்துல பார்த்தா கொஞ்சம் உழைப்பும் பொறுப்புகளும் கொஞ்சம் கடுமையாக தான் இருப்பது உங்களுக்கு. அதனால் நிர்வாகத்தில் என்ன தான் நீங்கள் உழைச்சாலும் உங்களுக்கு நிர்வாகத்தை எந்த பாராட்டம் உங்களுக்கு கிடைக்க போவது கிடையாது உங்களுக்கு. அதே சில மனதுக்கு கொஞ்சம் ஆதரிக்கக்கூடிய விஷயமா சில விஷயங்கள் நடக்கணும்னா உங்களுடைய தசா புத்தியெலாம் கொஞ்சம் சுபபலனை பெற்றிருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாராக இருக்கும் உங்களுக்கு. அதனால் பதவி மாற்றங்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தற்கால பணிகள்லாம் கொஞ்சம் தங்களுடைய பணி நிரந்தரம் செய்யக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போம். உங்களுக்கு வெளிநாட்டில் உள்ள பணி செய்கிறவங்களாம் கொஞ்சம் பணி நியமனம்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதனால் ஏற்கனவே வந்து வெளிநாட்டு இருந்தீங்கன்னா பணியாற்றி வேலை செஞ்சால் அவங்களாம் கொஞ்சம் சிம்மராசி கொஞ்சம் பணி மாறுதல், அந்த மாறுதலால் இப்போ கொஞ்சம் ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு அமைப்பது. உங்களுக்கு கூடுதல் சலுகைலாம் கிடைக்க போகுது. சில பேர் தாய்நாடு குடும்பத்தோடு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்லதும் கொஞ்சம் கஷ்டங்களும் நிறைந்த
மாதமாக அமைந்தாலும் கொஞ்சம் கஷ்டங்களே அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்க போகிறது. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ஆகிய பார்த்து வியாபார நண்பர்கள் பார்த்து வச்சுக்கலாம், கொஞ்சம் அலைச்சலும் வெளிமான பயணங்களும் கொஞ்சம் போய்ட்டு இருக்கும். அதனால் ஒரு ஓய்வில்லாத ஓடி 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 இருக்கக்கூடிய ஒரு உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது உங்களுக்கு. எதாக இருந்தாலும் என்ன ஓடுறீங்களோ அந்த ஒரு அலைச்சலுக்கு ஏற்ற லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தான் பிரான்ச் ஆகும் தான் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஒரு சிறப்பான மாதம் தான், கொஞ்சம் நல்லா யோசித்து முடிவெடுத்து நல்லது உங்களுக்கு. சிறு வியாபாரிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உங்களுடைய கடன்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்களுக்கு. ஏற்று மேலே துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெளிநாட்டில் வர வேண்டிய பணங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. நன்மை தீமை கலந்த ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. இருந்தாலும் கவனத்தோடு இருந்தால் உங்களுடைய நன்மை தீமையுடைய நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள்னு பார்த்து வச்சவங்க இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு கல்வி தொடர்பான கிரகங்கள்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிறதால கல்வியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது உங்களுக்கு. இந்த 3வது வாரத்தை பார்த்தா உடல்நிலை கொஞ்சம் உடல் சரியில்லாமல் கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் கவனம் பாருங்கள். சிறு சிறு சிகிச்சையின் மூலம் உங்களுடைய உடல் பரிபூர்ண குணமடையக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போது உங்களுக்கு உயர்கல்விக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறதுனால தைரியமாக உங்கள் கல்வியை நீங்கள் தொடரப் போகிறீர்கள். இந்த விவசாய அன்புக்கு பார்த்தா கொஞ்சம் விவசாயத்தை கொஞ்சம் வருமானம் திருப்திகரமாக இருக்க தான் போதும் உங்களுக்கு. அதே சமயத்தில் பழைய கடனை அடைக்க போகிறீங்க. புதிய ஆடு மாடெலாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க போது உங்களுக்கு. பக்கத்து நிலத்துக்கான கொஞ்சம் சண்டைலாம் இருந்தால் அந்த சண்டைலாம் கொஞ்சம் தீர்ந்து சமரசமாக இருக்கக்கூடிய நல்லநிலையை அமைப்பது. பொதுவாக பெண்களுக்கு பார்த்தோன்னு வச்சு இந்த வைகாசி மாதம் வந்து நன்மைகளும் பிரச்சனைகளும் கலந்து இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும்போது உங்களுக்கு. அதனால் இது காரணம் பார்த்தோன்னா சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள்லாம் உங்களுக்கு சுப பலன் வந்து பெற்றுள்ளது தான் உங்களுக்கு மெயினாக. அதே சமயத்தில் ரிஷபத்தை நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் வந்து சுகப்பார்வையால் உங்களுடைய ராசிக்கு வாக்கு தனம் குடும்பம் சுகம் ருணம் ரோக சத்துஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் அசமஸ்தான தோஷம் உங்களுக்கு குறையுது. தோஷம் குறையத்தார உள்ள நிவர்த்தியால் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுது. உங்களுக்கு பொதுவாக கொஞ்சம் அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற அலைச்சல் இந்த வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போகாதீங்க. தேவையில்லாத அலைச்சல்லாம் வேணாம், தேவையில்லாத பிரயாணங்கள் வேணாம், தேவையில்லாத அடுத்தவங்கள்ட்ட வாக்குவாதம் வேணாம், தன்னுடைய சக்தி மீறி அந்த செலவு செய்ய வேணாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலே இதெல்லாம் கடைபிடித்தால் உங்களுக்கு மன நிம்மதியோடு அமைதியாக நீங்கள் இந்த மாதத்தை கழிக்கலாம். நீங்கள் ஏதாவது கோயில் குளம் போகணும் நீங்கள் நினச்சின்னா அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நாகமங்கலா சேஷத்துக்கு போய்ட்டு தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த கோயிலில் வந்து அகல் விளக்கம் ஏற்றி வழிபடுங்க. அதனாலே உங்களுடைய மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் சிம்மராசி நண்பருக்கு அமைதி. உங்களுக்கு உங்களுடைய சந்திராசிரமம்னு பார்த்திங்கன்னா வைகாசி 12ஆம் தேதியிலேருந்து வைகாசி 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சந்திராசிரமம் அந்த நாட்டில் ஒன்று கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி சிம்மராசிரமத்துக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலத்தை பணியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.